கம்போஸ்டிங் பின் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட் பக்கெட்டு அல்லது மண்பானை இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு வேஸ்ட் பக்கெட். இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா அதோட சுற்றுப்புறங்களில் நான் சில துளைகள் போட்டிருக்கேன். அதோட மேல் அதாவது அடிப்பகுதியிலையும் நம்ம சில துளைகள் போட வேண்டியிருக்கு. கம்போஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்த கண்டெய்னர் துளைகள் இருக்கிறது எதுக்காகன்னா, நம்ம பண்ண போகிற கம்போஸ்ட் ஏரோபிக் கம்போஸ்ட். ஏரோபிக் கம்போஸ்ட்னால் காற்றோட முன்னிலையில் கம்போஸ்டிங் நடக்கும். கம்போஸ்டிங் பொதுவாக டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சில நுண்ணுயிர்களால் தான் நடக்குது. அந்த நுண்ணுயிர்களுக்கு காற்று தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு கம்போஸ்டிங் முறை தான் ஏரோபிக் கம்போஸ்டிங். இப்போ இந்த ஏரோபிக் கம்போஸ்டிங்க்கு தேவையான கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதில் சுற்றுப்புறங்கள்லையும் அதோட கீழ்ப்பகுதியிலையும் நம்ம சில துளைகள் போட வேண்டியிருக்கு. துளைகள் போடுறது மூலமாக நமக்கு உள்ள காற்று உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கும், இந்த கம்போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் வர லிக்விட் அதிகப்படியாக வெளியில் வர்றதுக்கும் உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் அடிப்புறத்துலேயும் துளைகள் போட்டாச்சு, அதோட சுற்றுப்புறங்கள்லேயும் நம்ம துளைகள் போட்டாச்சு. இப்போ இது நல்ல கம்போஸ்டிங்க்கு தயாரான ஒரு கண்டெய்னர். கம்போஸ்டிங் பின் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா, பொதுவாக கம்போஸ்டிங் 3 பங்கு ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ், அதாவது காய்கறி வேஸ்ட்டு, இந்த மாதிரி வீட்டு கழிவுகள்லாம் எடுத்துக்கணும். 3 பங்கு கழிவுகள் எடுத்துக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் காய்கறி கழிவுகள் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வாட்டர் லெட்டூஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் வீடு எடுத்திருக்கேன். அது போக 1 பங்கு நம்ம காஞ்ச இலைகள் எடுக்கணும். இந்த காஞ்ச இலைகளில் லிக்விட் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால இது கம்போஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் பழைய பேப்பர் எடுத்துக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் மண் எடுத்துக்கிறோம். இந்த மண்ணில் கொஞ்சம் சில மண் புழுக்கெலாம் கூட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் தான் நமக்கு இந்த கம்போஸ்டிங்கை ஆரம்பித்து வைக்கும், டீகம்போசிங். கொஞ்சம் தயிரும் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த தயிரில் இருக்கிற நுண்ணுயிர்களும் இந்த கம்போஸ்டிங் வேலையை நல்லாவே பண்ணும். முன்னாடியே ரெடி பண்ண அந்த கம்போஸ்டிங் பின் எடுத்துக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸ்டிங் பின்னோட சைடு வால்கள் மற்றும் அதோட அடிப்பகுதியில் நம்ம துளைகள் போட்டுருக்கோம். இந்த துளைகள் நமக்கு காற்று உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கும், இந்த கம்போஸ்டிங் முடிகிற லிக்விட் வெளியில் வர்றதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பழைய பேப்பரை கட் பண்ணி இதில் அடியில் போட்டுருவோம். இது இந்த பிளாஸ்டிக் மூலமாக உண்டாகிற சூடை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போக இந்த பேப்பரும் நமக்கு கம்போஸ்டிங் மெட்டீரியல் ஆயிரும். பின்னாடி இது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம இந்த காய்கறி கழிவுகளை போடுறோம். கூடுமான வரைக்கும் மாமிச கழிவுகளை தவிர்த்துடணும். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துடணும். பிளாஸ்டிக் பேப்பரை எந்த ஒரு உயிரினமும் இது வரைக்கும் நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரியான பெரிய கழிவுகள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், உடச்சி கீழே சின்னதாக்கிறோம். கழிவுகள் கூடுமான வரைக்கும் சின்ன சின்னதாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம இந்த வாட்டர் லெட்டூஸை போடுறோம். இதையும் கூடுமான வரைக்கும் பிச்சிடுறோம். அப்புறம் நம்ம இந்த காஞ்ச இலைகள் போடுறோம். நம்ம இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா மண்புழு இருக்குது. அப்புறம் தயிர். இப்போ இதை நல்லா நம்ம கலக்கிடுறோம். இப்போ நமக்கு கம்போஸ்டிங் பின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பின்னை ஒரு பெரிய இதை வச்சு நம்ம மூடிடுறோம். இந்த மாதிரியான ஒரு பொருள் எடுத்து இதை கம்ப்ளீட்டாக மூடி வச்சிடறோம். இப்போ இந்த மூடி வச்சதுக்கப்புறம் இதை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம இதை கிளறி விடணும். இது மாதிரி நம்ம தினமும் நம்ம குப்பைகளை ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஒரு தடவையும் கொஞ்சம் மண்ணோ அல்லது தயிரோ கலந்துக்கலாம்.